உங்கள் துயரங்கள் ஆறுதல் அடையும். ஏனென்றால் இயேசு சாமி உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள். எனக்கு ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை என்று கலங்குகிற தாயாரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு எந்த விதத்திலையுமே எனக்கு சப்போர்ட்டாக ஒருவரும் இல்லையே, நான் எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ண போட்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்களுக்கு துயரமாக இருக்கிறவர்கள் உண்டு. எனக்கு பல தாய்மார்களை தெரியும், தன்னுடைய மகன்களை குறித்து மகள்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். அதை யாராலும் மாற்ற முடியாது. சிலருக்கு நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல எல்லா வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் ஐ ஹாவ் எவ்ரி திங், பட் என்ற ஏதோ ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் போயிட்டாங்க. ஒருவன் ஆண்டவர்கிட்ட நல்ல போதகரே என்று முழங்கால் படிக்கிட்டு சொல்லுகிறார். அந்த பையன் தன்னை ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டவனமாக காட்டுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான விட்டு தடுத்துட கொடு அப்படின்றார். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த பையன்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, தாயும் தந்தையும் கனம் பண்ணணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சனம் பண்ணக்கூடாது, வேஸ்தனம் பண்ணக்கூடாது, உண்மையுத்தமாக இருக்கணுன்றார். அந்த பையன் சொல்கிறான், என் சிறு வயது முதல் கூட இதை கை கொண்டு வருகிறேன், இன்னும் இடத்துல என்ன குறை உண்டு? உனக்கு உண்டான வித்து தடுத்தனை கொடுத்து என் பின்பற்று வா. இந்த வார்த்தை கேட்டோன்னே மன நோவாயிட்டு அந்த பையன் போயிட்டாப்புல. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு பொய் சொல்லலை, திருடலை, எந்த விதமான கொலை செய்யலை, தாய் தகப்பனை கீழ்படிஞ்சாப்புல, பரிசுத்தமாக இருந்தாப்புல, விபச்சாரம் பண்ணல, வேஸ்தனம் பண்ணல. அந்த மனுஷனாலேயே பரலோகம் வர முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பையன் தனக்கு உண்டானதை விட்டு தடுத்திருக்கு கொடுத்து கர்த்தருக்கு பின்பற்ற முடியல. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களுடைய ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னால் அதை ஆண்டோடைய நாமத்தை மக்கியப்படுத்த தடுத்திருக்களுக்கு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். அந்த பையன் அப்படியே போயிட்டேன்ட்டாப்ல. ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல, நன்மைகளை பார்க்கவே முடியல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. நிறைய இடத்துக்கு ஊழியத்து நிமித்தமாக நான் போகும்போதெல்லாம் இந்த சம்பவத்தில் பார்த்துருக்கிறேன். புதுசாக அப்போ தான் அவங்க என்ட்ராவாங்க, ஆண்டோடைய அன்புக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. இல்லை வேறு யாராவது கம்பல் பண்ணி சர்ச்சைக்கு வாங்க, இது மாதிரி ஊழியர்கள் வந்துருக்காங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்த எத்தனையோ பேர் அப்போ தான் முதல் தடவையாக சபைக்கு வரக்கூடிய நபர்களை கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே வியாதி நீங்க இருக்கும். நிறைய பேருக்கு லக்குவம் அடித்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஏவப்படும் போது ஜெபித்த உடனே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்துக்கிறத பார்க்க முடிந்தது. இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த வார்த்தை தாங்க. அவங்க துயரப்பட்டு இருக்கிறாங்க. அந்த துயரத்தை ஆறுதல் படுத்தும்படியாக ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க துயரம் உண்மை, அந்த துயரத்துக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் ஜெபித்ததுனால அல்ல, அந்த துயரம் உண்மை. அதனால தான் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? மகனுடைய கல்யாணத்தை என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஊதாத்தனமா சுத்திட்டு இருக்கிறான், ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறான், பொண்ணு அடங்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா, கீழ்ப்படிய மாட்டேங்கிறா. எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியல, துயரமா இருக்கிறீங்களா? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், கவலைப்படாதீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோட சமூகத்தில் சூழ்ந்து இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஆறுதல் வரும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியே, உங்களுக்கு ஆறுதல் இல்லாம தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? ஏசப்பாவை சூழ்ந்துட்டு உட்காருங்க, ஏசப்பாவை கேட்டு கேட்டு செய்யுங்க. ஏசப்பா நீங்க தான் போய் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க.
எந்த விஷயமானாலும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நோக்கி வந்தவங்களுக்கு ஆறுதல் உண்டு. நீங்க அவரை நோக்கி வந்தது உண்மையானால் உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரன் சகோதரியை ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாய் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறார்களோ, ஆண்டவரே எனக்கு இரக்கமாயிரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, எனக்கு ஆறுதலாயிரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, அவர்களுக்கு என் தேவன் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.